மாண்புமிகு மக்களே வணக்கம். நேற்று அள்ளிக்குளம் கோர்ட்டுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டன் வரதுக்கே வந்துட்டு 5 o'clock ஆகிடுச்சு. ஏன்னா டெப்போசிஷன் வாங்குறதுக்கே வந்து டைம் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 11:30 ஆகிடுச்சு. இன்றைக்கி கோர்ட்டுக்கும் வந்துட்டு கொஞ்சம் லேட்டு தான். இன்றைக்கி நமக்கு டிஸ்ட்ரிக் கோர்ட் மேட்டர் எதுவுமே இல்லை, எல்லாமே ஹைகோர்ட் மேட்டர் தான். ஹைகோர்ட்டில் வந்து டோட்டலாக வந்து நமக்கு 7 கேஸ் இருக்குது இன்றைக்கி. டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ஒரு ஃப்ரெஷ் வக்காலத்து ஒன்று இருக்குது. அது ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஜூனியர் வந்துட்டு போயிட்டார். அவர் வந்து வக்காலத்தை அங்கே ஃபைல் பண்ணிப்பார். இன்றைக்கி என்னென்ன கேஸ் இருக்குது, எந்த கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா 4ஆம் நம்பர் கோர்ட்டில் நமக்கு ஜஸ்டிஸ் எஸ் சுந்தர் சார், அதில் வந்துட்டு ரிட் பெட்டிஷன் ஒன்று இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ரெட் கிராஸுடைய கேஸ் அது. ஸோ அது ஒன்று ஃபைல் அது ஒன்று அட்டன் பண்ண போகிறோம். தென் 10ஆம் நம்பர் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் எல்என் சதீஷ்குமார் சார் இருக்கார். அவருடைய கோர்ட்டில் அர்ஜென்ட் கேஸ் ஒன்று, அதுவும் வந்துட்டு ரிட் பெட்டிஷன் தான். ஸோ அதையும் வந்துட்டு அட்டன் பண்ண போகிறோம். 39ஆவது நம்பர் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் வேல்முருகன் சாருடையது, அவருடைய இதில் வந்துட்டு ஹியரிங் ஒன்று வருது. அந்த ஹியரிங் வந்துட்டு நம்ம அட்டன் பண்ண போகிறோம். 40th கோர்ட்டில் ஜஸ்டிஸ் சிவி கார்த்திகேயன் சார் இருக்கார். அதில் வந்துட்டு ஒரு முன்ஜாமீன் கேஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில் ஒன்று இருக்குது, கிரிமினல் ஓபி, அதுவும் வந்துட்டு நம்ம அட்டன் பண்ண போகிறோம். தென் 43rd கோர்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்டிஸ் ஹேமலதா மேம் இருக்காங்க. அவங்களுடைய கோர்ட்டில் வந்துட்டு கிரிமினல் அப்பீல் ஒன்று இருக்குது. அந்த கிரிமினல் அப்பீல் நம்ம இன்றைக்கி அட்டன் பண்ண போகிறோம். 47th கோர்ட்டில் ஜஸ்டிஸ் எம் தண்டபாணி சார் இருக்கார். ஸோ அவரோட கோர்ட்டில் வந்து கண்டோன் டிலே ஃபைலிங்காக வந்துட்டு போகிறோம். அதையும் வந்துட்டு நம்ம அட்டன் பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே டைம் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கனாக்கா நாட் டு ஹராஸ் கேஸு லிஸ்ட்டு 1ல் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் சார் அவருடைய கோர்ட்டில் வந்துட்டு அட்டன் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஐட்டம் நம்பராக தான் வருது. ஸோ அதனால் மேக்ஸிமம் எல்லாமே அட்டன் பண்ணலாம். ஆஃபீஸ்லேருந்து என்னுடைய சீனியர்ஸ் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோர்ட்டில் வந்துட்டு மீட் பண்ணுவோம். ஸோ போயிட்டு வந்துட்டு நான் நாளைக்கு மறுபடியும் வந்துட்டு அப்டேட் சொல்கிறேன் என்னென்ன கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கேஸுடைய பண்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பண்டல்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். கேஸ் பண்டல்ஸ் வந்து நம்மளுடைய கேஸ் பண்டல்ஸு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி போய் அட்டன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ. சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம்.